கிறிஸ் கெயில் ஹேர் மேக் ஓவர் ஸ்டைலிஸ்ட் 1 hour எடுத்துக்குவாங்களாம். ஜமாய்க்காலேருந்து வருவாங்களாம். ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் கிறிஸ் கெயில் கம் அண்ட் டச் மை ஹேர் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த சிரிப்பு, சிரிப்பை பார்த்துட்டு நீங்கள் டூத்பேஸ்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி டூத்பேஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் வாட் ஹீ செட் அவர் என்னை பிடிக்க முடியல அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். அது மட்டும் இல்லை, அந்த ரியாலிட்டி ஷோனுடைய ஹெட்டு மிஸ்டர் பிரெட்லி கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. என்னென்னா, நீங்கள் கிரவுண்டில் பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆப்போனன்ட் டீம் உங்ககிட்ட ஏதாவது ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கிரவுண்டில் எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் தோக்கக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்களா என்று கேட்டார் மிஸ்டர் கபில் சர்மா, ஷோவை நடத்துபவர். அதற்கு மிஸ்டர் பிரெட்லியினுடைய பதில் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லோரும் ஆஃப் த கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் நாங்கள் ஆன் த கிரவுண்டில் வி ஆர் அவர் செல்ஸ் அண்ட் தே ஆர் தெம் செல்ஸ் அப்படின்னு சொன்னார். நாங்களாகவே இருப்போம் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா, மூட நம்பிக்கைங்கிறது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் ஒருத்தர் கார்னல் மெக்கன்சி, அவர் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். அவர் அன்றைக்கி பேட்டிங் பண்ணுற நாள் அன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிற அந்த க்ளோஷர் இருக்குது இல்லையா, அது எல்லாம் ஓப்பனில் வச்சுருப்பாங்களாம். அது ரீசன் என்னென்னா, என்றைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி மிஸ்டர் கார்னலுடைய விளையாட்டு மந்தமாக இருக்குமா, அதனால் டாய்லெட்டில் இருக்கிற எல்லா முடியும் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்களாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு சொன்னார் பிரெட்லி. அது மட்டும் இல்லை, பிரெட்லி காலில் ஷூ போடும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தான் சூஸ் பண்ணுவாராம். என்றைக்காவது ஒரு நாள் தெரியாமல் ரைட்டு போட்டுட்டா அன்றைக்கி ஃபுல்லாக டல் அடிக்குமாமா லைஃப். கிறிஸ் கெயில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த கபில் சர்மா ஷோ 333வது ஷோ. 333 ரன் எடுத்த கிறிஸ் கெயில் ஜமைக்காவில் ஸ்ட்ரீட்டில் விளையாடுவாராம். நிறைய கார் கிளாஸஸ் உடச்சிருக்காராம். அப்புறம் பொதுவான கொஸ்டின் கேட்டதுக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாண்டும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானும் ஆடும்பொழுது தான் விளையாட்டு விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரெட்லியும் கிறிஸ் கெயிலும் சொன்னாங்க.